வணக்கம் மக்களே! நாம் இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னா, நம்ம தமிழக அரசு சார்பால ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது சம்பந்தமா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழக அரசு சார்பாக செய்தி வெளியீடு ஒண்ணு வெளியாயிருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணாக்கர்கள் கல்வி மேம்பாட்டிற்காக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், சுகாதார மற்றும் தொழில் புரிவோர்களுக்கு குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், சாதி மற்றும் வருமான வரம்பு எதுவுமின்றி உள்ளிட்ட பல கல்வி உதவித்தொகை திட்டங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்பட்டு வருகின்றனர். அதாவது ஆல்ரெடி வந்துட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் மாணவர்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் அண்ட் ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் வந்துட்டு வருஷம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணின்னு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த வருஷம் 2024-25 கல்வியாண்டுல கல்விகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் வந்துட்டு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் ஏற்கனவே கல்லூரியில் சேர்ந்த பயின்று பெற்று வரும் புதுப்பித்தல் மாணாக்கர்கள் கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நீங்க லாஸ்ட் இயர் வந்து நீங்க இந்த உதவித்தொகை திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு திருப்பி நியூவா அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரெனியூவலுக்கு மட்டும் நீங்க உங்க கல்லூரியில இருக்கிற நோடல் ஆபீசர் கிட்ட போயிட்டு நீங்க வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு 2024-25 ஆண்டுகள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மாணவர்கள் சென்ற வருடத்தில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் மாணவர்கள் தற்போது தாங்கள் பயிலும் கல்லூரியில் ஒத்துழைக்கென ஒரு ஒருங்கிணைப்பு அலுவலரை நோடல் ஆபீசர், அதாவது வந்து உங்க வந்து நோடல் ஆபீசர்னு ஒருத்தவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, 2,50,000க்குள்ள இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு, ஆதார்ல லிங்க் ஆன வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கண்டிப்பா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்லாம் நீங்க வந்துட்டு உங்க காலேஜில் இருக்கிற நோடல் ஆஃபீஸரை நீங்க வந்துட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இங்கே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/1/2025க்குள்ளே நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.